மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்ட மசோதா சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. வரலாற்று சிறப்பு மிக்கது என்று தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி முன்னேற்ற சங்க தலைவர் தங்கம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் பொறுப்பேற்ற இந்த 4 ஆண்டுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பேருந்து முதல் வீடு வழங்கும் திட்டம் வரை பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் வழங்கியுள்ளார் என்று கூறினார். அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்ட மசோதாவை சட்டசபையில் முதலமைச்சர் தாக்கல் செய்தது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி முன்னேற்ற சங்க தலைவர் தங்கம் கூறினார். ஆண்டு காலத்தில் தொடர்ந்து பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை அறிவித்து வரும் இந்த நாளில் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதியாக நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளில் எங்களையும் கௌரவிக்கும் விதமாக பிரதிநிதித்துவம் வழங்கி சட்ட மசோதாவை நிறைவேற்றி தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கம் சார்பாக பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.